அது பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் தான் இதை நடத்தியிருக்கு. இப்போ இந்த சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதை எடுத்திருக்காங்க. எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் எடுத்து பார்த்ததுல 3 தீவிரவாதிகளை அடையாளம் காட்டிருக்காங்க. பிஜ்பெரா அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு வீடு இருக்கு. ஆசிப் ஷேக் வீடையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மிலிட்ரி அந்த 2 வீட்டையும் குண்டு வச்சு தடுத்து தரைமட்டமாக்கிட்டாங்க. அதாவது சேட்டலைட் மூலமா கண்காணிக்கிறாங்க. நம்ம படைகள் கண்காணிச்சு அதுக்கப்புறமா அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்கிறாங்கன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இவங்களோட ஐடியா என்னன்னா, அந்த பராக் 8 அப்படின்னு இன்னொரு ஏவுகணை இருக்கு. இந்த 2 ஏவுகணையும் நம்ம கப்பல் படையிலையும் இருக்கு, நம்மகிட்ட இருக்க பீரங்கி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுலயும் இருக்கு, விமானப்படையிலையும் இருக்கு. இந்த ஏவுகணைகளை கொண்டு நம்ம நிலைகள்ல இருந்து அவங்க முகாம்களை நோக்கி அடிச்சோம்னா அதுலயே அவங்க கம்ப்ளீட்டா காலி ஆயிடுவாங்க. INS விக்ராந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானம் தாங்கி கப்பல், அது இப்ப அரபிக்கடலை நோக்கி போயிருக்கு. அதுல உள்ள விமானங்கள் அந்த கராச்சி துறைமுகம் அருகிலையோ இல்ல குஜராத் பக்கமோ அந்த கப்பலை நிறுத்தி அந்த விமானங்களை அனுப்பிச்சா பாகிஸ்தானோட எந்த எல்லை வரைக்கும் வணக்கம் சார். 28 அப்பாவிகளை கொலை செஞ்சது காஷ்மீர் தீவிரவாதியா இல்ல பாகிஸ்தான் தீவிரவாதியா சார்? பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் தான் இதை நடத்தியிருக்கு. அது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சின்ன அமைப்பு அப்படி பேருக்கு வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக தான் இதை நடத்தியிருக்காங்க. இதை ஷபியுல்லா அப்படிங்கிறவங்க அந்த லஷ்கர் இ தொய்பாவில் உள்ள முக்கியமான தளபதி. அந்த லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிறது ஹபீஸ் சையத் அப்படிங்கிறவன் தான் அதுக்கு தலைவர். 2008 மும்பை தாக்குதல் நடந்தது. தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அங்கிருந்து போட்ல மும்பை ஊருக்குள்ள புகுந்து அங்க இருக்க நட்சத்திர ஹோட்டல்களில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதுல கிட்டத்தட்ட 68 பேர் நம்ம இறந்து போனாங்க. அதுல ஒரே ஒருத்தனை மட்டும் கசாப் அப்படிங்கிறவனை மட்டும் உயிரோட பிடிச்சாங்க. பிடிச்சி அவனை நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிமன்றம் மூலம் அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு முறையா செயல்பட்டவன் யாருன்னா இந்த ஹபீஸ் சையத். அவன் தான் அந்த லஷ்கர் இ தொய்பாவோட தலைவன். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவன் தான் இப்போ ஷைபுல்லா அப்படிங்கிறவன் தான் இதை தலைமையேற்று நடத்தியிருக்கான். இப்போ இந்த சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அதை எடுத்திருக்காங்க. எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் எடுத்து பார்த்ததுல 3 தீவிரவாதிகளை அடையாளம் காட்டிருக்காங்க. ஹாஷிம் மூசா என்கிற சுலைமான், ஒன்று. 2 அலிபாய் என்கிற தல்கா பாய். இவங்க 2 பேருமே பாகிஸ்தானுக்கு சேர்ந்தவங்க. 3வது ஆள் அபித் ஹுசேன் தோக்கர். இவன் காஷ்மீர்ல அனந்தநாக் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவன். இந்த 3 பேரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 4 பேர் போட்டோ நேற்று போட்டிருந்தாங்க. அதுல 3 பேர் யார் அப்படிங்கிறது இப்போ கிளியரா தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம படைகள் இந்த தீவிரவாதிகளை தேட ஆரம்பிச்சாங்க. இப்போ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீடுகள் இந்த பக்கம் இருக்கு ஏது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க. இவங்களுக்கு லோக்கல்ல உதவி பண்ணியிருக்காங்க. ஆசிப் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல்ல உள்ள ஒரு தீவிரவாதி. இன்னொருத்தர் அதில் தோஹா. இந்த அதில் தோஹாவோட வீடு அனந்தநாக் மாவட்டம். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த 3வது தீவிரவாதி அவன் இருக்க அதே மாவட்டத்தை சேர்ந்தவன். அந்த மாவட்டத்துல பிஜ்பெரா அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு வீடு இருக்கு. ஆசிப் ஷேக் வீடையும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மிலிட்ரி அந்த 2 வீட்டையும் குண்டு வச்சு தடுத்து தரைமட்டமாக்கிட்டாங்க. இந்த 2 தீவிரவாதிகளும் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டு அங்க 28 பேர் சுட்டு கொண்டாங்க இல்லையா, அவங்களுக்கு புகலிடம் கொடுத்து வழி கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சது தெரிய வருது. இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டை மட்டும்தான் குண்டு வச்சு தடுத்துட்டாங்க. இப்போ இந்த தீவிரவாத இயக்கங்கள் இப்ப யாருன்னு தெரியுது. இவங்க காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல ஒரு பகுதியை பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுட்டு
அவங்க வந்து பாகிஸ்தான் அவங்களோட காஷ்மீர்னு சொல்றாங்க. அந்த காஷ்மீர்ல தான் மேக்சிமம் இவங்க வந்து முகாம் அமைச்சு அங்கிருந்து தான் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இதை வந்து எப்படின்னா, அதாவது சேட்டலைட் மூலமா கண்காணிக்கிறாங்க. நம்ம படைகள் கண்காணிச்சு அதுக்கப்புறமா அவங்க எங்க இருக்காங்க ஏது இருக்கிறாங்கன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இவங்களோட ஐடியா என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்டாக் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதை பண்ணுது இந்த சர்ஜிக்கல் அட்டாக்குக்காக இவங்க வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சுட்டு அவங்க முகாமை விட்டு எல்லாம் விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி வேற இடங்களை பதிவு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இருந்தாலும் திருப்பி சொன்னேன். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னன்னா, அதாவது தீவிரவாதிகள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, பேட்ச் அந்த இடத்துல 10 பேர், இந்த இடத்துல 5 பேர் இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு முகாம் இருக்கு, இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்கிறாங்க, இதோட தலைவன் இங்க இருக்கிறான் அப்படின்னு எல்லா இடத்தையும் கரெக்டா லொக்கேட் பண்ணுவோம். உளவுத்துறை மூலமா லொக்கேட் பண்ணிட்டு அதை அந்த இடத்த ஒரே சமயத்துல வெவ்வேறு டீம் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ள உள்ள புகுந்து அவங்க ஏரியாக்குள்ளதான் நம்ம மிலிட்ரி இங்க இருந்து உள்ள புகுந்து அங்க அடிச்சு நொறுக்கி தூள் கிளப்பி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு கண்ணிமைக்கு நேரத்துல வெளியே வந்துடுவாங்க. இது வந்து அந்த படைகளுக்கே தெரியாது. அவங்க வந்து உணர்ந்து ரிட்டாலியேட் பண்ணி அவங்க அட்டாக் பண்ணுது, நம்மளை அட்டாக் பண்ணதுபடி இவங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் போன வாட்டிலாம் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி அது மாதிரி பண்ணியிருக்காங்க, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி இப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வச்சிருக்காங்க. இது போக இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மிலிட்ரியோ நம்ம ஆட்களோ அந்த நாட்டுக்கு உள்ள புகுந்து போகிறதுல நமக்கு வந்து தாக்குதல் அவங்க திருப்பி தாக்கலாம், நமக்கு வந்து அதில் பாதிப்பு ஏற்படலாம். அதனால இப்போ லேட்டஸ்டா என்ன ஐடியா வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம்னா, அதாவது பிரமோஸ் ஏவுகணைன்னு ஒரு ஏவுகணை இருக்கு. அது வந்து ரஷ்யா தயாரிச்சு நமக்கு கொடுக்குது, நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த பராக் 8 அப்படின்னு இன்னொரு ஏவுகணை இருக்கு. இந்த 2 ஏவுகணையும் வந்து நம்ம கப்பல் படையிலையும் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு பீரங்கி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுலயும் இருக்கு, விமானப்படையிலையும் இருக்கு. இந்த ஏவுகணைகளை கொண்டு நம்ம நிலைகள்ல இருந்து அவங்க முகாம்களை நோக்கி அடிச்சோம்னா அதுலயே அவங்க கம்ப்ளீட்டா காலி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் இருக்காங்க. நம்ம உள்ளேயே போகணும், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா உள்ள போய் அடிச்சுட்டு வரணும், இது உள்ளேயே போகணும்னா இங்கிருந்தே அவங்களை காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரமோஸ் ஏவுகணையை பற்றி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல ரஷ்யா வந்து இந்த ஏவுகணையை பயன்படுத்துது உக்ரைன் மேல. உக்ரைன் வந்து சப்போர்ட்டட் பை அமெரிக்கா. அவங்க கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்கு, அவங்ககிட்ட இது மாதிரி ஏவுகணைகள் ராக்கெட்ஸ் இருக்கு. ஆனால் அவங்களால இந்த பிரமோஸ் ஏவுகணை வந்து அங்கிருந்து ஏவப்பட்டு அந்த குறிப்பிட்ட இலக்கை கரெக்டா கொண்டு வந்து தாக்கும், கொஞ்சம் கூட டீவியேஷன் ஆகாது. அப்படி தாக்க வரையில அதை வழிமறித்து தாக்கி ஒன்றும் இல்லாம ஆக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கு. ஆனால் அந்த பிரமோஸ் ஏவுகணையை தடுக்கிறதுக்கு இவங்க இன்னொரு ஏவுகணையை ஏவினால் அதால் அந்த பிரமோஸ் ஏவுகணையை போய் ரீச் ஆகிறதுக்கு முட்டி பிரமோஸ் போய் அது எந்த இடத்த ரீச் ஆகணுமோ அதோட எந்த குறிப்பிட்ட இடத்த தாக்கணுமோ அந்த இடத்த போய் தாக்கிடுது. ஆக அதை வழிமறித்து தாக்க இயலாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏவுகணை அது. அதுதான் இப்ப நம்மகிட்ட நிறைய இருக்கு. அதே மாதிரி சூரத், INS சூரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல், அது குஜராத் கடற்கரையில நின்றுட்டு இருக்கு. அந்த கப்பல் அங்க இருந்துகிட்டு ஏவுகணை, இந்த பிரமோஸ் ஏவுகணையை குறிப்பிட்ட இலக்குகளை வச்சு தாக்கி எப்படி கரெக்டா இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அதே மாதிரி INS விக்ராந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமானம் தாங்கி கப்பல், அது இப்ப அரபிக்கடலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல உள்ள விமானங்கள் அந்த கராச்சி துறைமுகம் அருகிலையோ இல்லை குஜராத் பக்கமோ அந்த கப்பலை நிறுத்தி அந்த விமானங்களை அனுப்பிச்சா பாகிஸ்தானோட எந்த எல்லை வரைக்கும் போய் தாக்கிட்டு திரும்பி வரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆக விமானப்படை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பார்டர்ல அக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி. நம்ம விமானப்படை வந்து எப்படி வந்து வார் வந்துன்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது ஒரு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பயிற்சி எடுக்கிறத பார்த்து பார்டர்ல அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் வீரர்களுக்கு வயிற்றுல புளிய கிடைக்குது. ஆகா, என்ன நேரத்தில் என்ன பண்ணுவாங்களோ தெரியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா வந்து சிந்து நதி அது இந்தியாவில தான் உற்பத்தி ஆகி பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தான்ல
கிட்டத்தட்ட 60% நிலங்கள் வந்து இந்த சிந்து நதி பாசனத்தில் தான் விளையுது. இப்போ இந்தியா என்ன பண்ணாங்க, அந்த அணையை வந்து நாங்கள் மூடிடுவோம், அந்த சிந்து நதி இதில் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டோம், அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா பாகிஸ்தானோட மொத்த இடமும் பாலைவனமாக போயிடும். அதுக்கு பாகிஸ்தான் தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ இங்கே வந்து போரை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, இது போரிடுறது தவிர எங்களுக்கு வேற போரை ஆரம்பிக்கிறது தவிர வேற வழி இல்லை எங்களுக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அங்கே வந்து இப்போ மிலிட்ரி ராஜ்யம் தான் நடக்குது, இராணுவ ஆட்சி தான் அங்கே நடக்குது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கார், ஒரு மந்திரி சபை இருக்குது, அவங்க இந்தியா வாழ்கிறாங்க. அங்கே வந்து இராணுவ ஆட்சி தான் நடக்குது. அந்த இராணுவத்தை அந்த மக்கள் விரும்பலை. பொருளாதாரத்தில் ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பலுச்சிஸ்தான் ஒரு மாநிலம், அவங்க வந்து நாங்கள் தனியாக போகிறோம் கேட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்ணி அவங்க கூட இப்போ ஒரு வெடிகுண்டு நிறுத்தி அதில் நிறைய பேர் வெடிச்சதில் நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த வெடிகுண்டு தாக்குதலை நடத்தினது இந்த பலுச்சிஸ்தான் தீவிரவாதிகள். ஆக அங்கே உள்ள பிரச்சனைகளையே அவங்களால சமாளிக்க முடியல. இப்போ சமாளிக்கிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தியா கூட ஒரு போரை வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. அந்த போரை ஆரம்பிச்சா பிரிந்து கிடக்கக்கூடிய பாகிஸ்தானிகள்லாம் ஒன்று கூடிடுவாங்க, ஒன்று கூடி இந்தியாவை எதிர்ப்பாங்க, அப்போ ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களோட எண்ணம். ஆனால் இந்தியா கூட வார் நடத்தி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தான் தளவாடங்கள் கிடையாது. தரைப்படையிலும் விமானப்படையிலும் கப்பற்படையிலையும் எதிலும் வந்து நமக்கு அவங்க ஈக்குவல் கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரைப்படை வீரர்கள், இராணுவ டாங்கிகள், அதே மாதிரி விமானங்கள், போர் விமானங்கள், அதற்கு ஏவுகணைகள், அதே மாதிரி கப்பற்படை, அதில் இருக்கக்கூடிய விமானம் தாங்கி கப்பல், இந்த எல்லா வகையிலையும் பார்த்தா இந்த 3 படையிலையும் உள்ள வீரர்களும் கம்மி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கப்பல்களும் கம்மி, விமானங்களும் கம்மி. அவங்களால எந்த வகையிலையும் இந்தியாவை வீழ்த்தவே முடியாது. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு என்ன ஒரு தைரியம்னா, அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்கு, அதை ஆயுதமாக பயன்படுத்தி இந்தியாவில் மக்கள் தொகை ஜாஸ்தி, பெரிய நகரங்கள் இருக்கு, இதை மாதிரி இவங்க மேலே தாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதை விட 2 மடங்கு அணுகுண்டு இந்தியாக்கிட்டே இருக்கு. இந்தியா பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா பாகிஸ்தானுங்கிற நாடே இருக்காது, ஃபுல்லாக மொத்தமே பாலைவனமாக மாறிடும். அதனால இந்த போர் சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாகிஸ்தான். இந்தியா வந்து போரிட தயாரா இல்லை, தீவிரவாதிகளை அழிக்கிறதுல தான் தயாரா இருக்கும். ஆனால் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது அந்த மிலிட்ரி, அந்த ISI அப்படிங்கிற அந்த உளவு நிறுவனம் சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் நம்ம பாகிஸ்தான், அதாவது நம்ம காஷ்மீர், இந்தியா சொந்தமான காஷ்மீர்ல அங்கே ஏற்கனவே ஒரு அரசு இருக்கு, உமர் அப்துல்லா தலைமையிலான அரசு ஒரு அரசு இருக்கு. அங்கேயும் இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்களதான் உள்ளூர் துரோகிகள்னு சொல்றோம். அந்த உள்ளூர் துரோகிகள் அவங்க ஒழிக்கப்படணும். இப்போ இங்க சொன்னோம் இல்லையா, ஆசிப் ஷேக்கு அவங்க வீட்டுக்கு குண்டு வச்சு தகர்த்துருக்காங்க, அதில் தோஹா, இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அடையாளம் காணப்படணும். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் தீவிரவாதத்தை விரும்பல, சில துரோகிகள் தான் இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், அன்னைக்கு சுட்டு கொல்லப்பட்டதுல இந்த தீவிரவாதிகளை நோக்கி போய் அந்த துப்பாக்கியை சுடாதீங்கன்னு சொல்லி புடுங்க போன இந்த குதிரை, கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க, அந்த கோவேரி கழுதை ஓட்டக்கூடிய இந்த பயணிகளை கூட்டு வரக்கூடிய ஒரு முஸ்லீம் நண்பர், அவரையும் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க. அப்போ அவருக்கு அந்த குடும்பத்திலேயே அவர் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறார், அதை வச்சுதான் அந்த குடும்பமே நடக்குது. அப்படிப்பட்ட ஏழ்மையா இருக்கிறவர் கூட என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தீவிரவாதிகள் வந்து பொதுமக்களை சுடுறதை தடுக்கணும், தீவிரவாதிகளை விரும்பல, அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தன் உயிரையே இழக்கிறார். அந்த அளவுக்கு தான் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் அதிக அளவில் மக்கள் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ MLA எலெக்ஷன் நடந்தது, சட்டமன்ற எலெக்ஷன், அதுலேயும் வந்து அதிக அளவில் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜனநாயகத்தை நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த தீவிரவாதிகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இதனால வந்து முன்னாடி இது வரைக்கும் அவங்க தாக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து இராணுவம் சார்ந்த தளவாடங்கள், இதை மட்டும்தான் தாக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கள தாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தென் தமிழ்நாடு பக்கம் வந்த நிறைய அப்பாவி பயணிகள், அவங்க வந்து எதுக்கு வந்தாங்க, அங்க வந்து சுற்றுலா பயணம் வந்து சுற்றுலா வந்தவங்க, சுற்றுலா பயணிகளை எய்ம் பண்ணி கேட்டு சுட்டிருக்காங்க. யாரு என்ன பேரெல்லாம் கேட்டு வெரிஃபை பண்ணி சுட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வேணும்னே செய்யறாங்க. அதுக்கு நிச்சயமான பதிலடி இந்தியா கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சார் இந்த தீவிரவாதிகள் எந்த பக்கமா எப்படி வந்திருப்பாங்க சார் இந்தியாவுக்குள்ள? அதாவது இந்த தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் கிஸ்துவார் பகுதியில இருந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. கிஸ்துவார் அப்படிங்கிற பகுதியில இருந்து இந்த தாக்குதலை முடிச்சுட்டு பிற்பஞ்சல் அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு பக்கத்துல. அந்த மலையில உயரமான பகுதி வழியா போய் அந்த பக்கம் இறங்கிட்டாங்க. இப்படிதான் தாக்கி இவங்க உள்ள வந்து வெளியே போனதா இதுவரைக்கும் விசாரணையில் தெரிய வருது. விசாரணை முழுமையும் அடைஞ்சபடிதான் என்னங்க தெரிய வரும். என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவங்க வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிடைச்ச தகவல் இதுதான். இந்த வழியா வந்து இந்த வழியா போயிருக்காங்க. இந்த 3 தீவிரவாதிகளை அடையாளம் காட்டினா சொன்னோம் இல்லையா, ஹாஷிம் மூசா என்கிற சுலைமான், அலிபாய் என்கிற தெல்காபாய், அப்புறம் அபித் ஹுசேன் தோக்கர். இந்த 3 பேருக்கும் இவங்களை பற்றி தகவல் தெரிவித்தா அவங்களுக்கு 20 லட்சம் ரூபா அவங்களுக்கு வந்து பரிசு தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இராணுவம் வந்து முழு தேடுதலில் இருக்காங்க. இராணுவ தளபதி அங்கே போயிருக்கிறார். போய் இந்த பாகிஸ்தான் பார்டரில் இருக்கக்கூடிய நம்ம இராணுவ படைகள் எந்த அளவில் இருக்கிறாங்க, உஷாராக இருக்காங்களா, அவங்களெல்லாம் சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக வார் அப்படின்னு வந்துன்னா அது வந்து பாகிஸ்தான்கிற ஒரு நாடு இருக்கவே இருக்காது. இந்தியாவை வந்து அவங்க வேகப்படுத்திட்டாங்க, கோபப்படுத்திட்டாங்க. அமைதியாக இருந்த இந்திய மக்களை வந்து, அதாவது இன்னும் சொல்ல போனால், அதாவது யாருக்கு பம்புக்கும் போகாமல் போன சுற்றுலா பயணிகள் அவங்கள போய் அப்பாவிகளை சுட்டு கொண்டிருக்காங்க. அதனால இந்திய மக்கள் 130 கோடி மக்களின் கோபத்துக்கும் இந்த பாகிஸ்தான் அரசும் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் அவர்களுக்கு துணை போன இந்த உள்ளூர் துரோகிகளும் கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க. அந்த கோபத்தின் பலனை விரைவில் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு தெரியும். சார் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் நம்ம ஊர்ல இருக்கிற நக்சலைட் தீவிரவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் சார்? சரியான கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்திய நாடு, இந்த நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய வேற்று நாட்டை சேர்ந்தவங்க இந்திய நாட்டின் மீது இது மாதிரி தாக்குதல் நடத்துவாங்க. அது வந்து எல்லை தாண்டிய தீவிரவாதம் அப்படிம்பாங்க. நம்ம எல்லையை தாண்டி அங்கே இருக்காங்க, அங்கிருந்து தீவிரவாதத்தை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டாங்க. இந்த எல்லை தாண்டிய தீவிரவாதிகள் தான் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள். இப்போ இந்த சம்பவத்தை பண்ணவங்க, மும்பை தாக்குதலை பண்ணவங்க, இவங்கெல்லாம் எல்லை தாண்டிய தீவிரவாதிகள். இவங்களோட நடவடிக்கைகளை கவனிக்கிறதுக்கு தான் ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ரா அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். அது வந்து நம்ம காவல்துறையில, இந்திய காவல்துறையில ஒரு பிரிவு. அந்த பிரிவு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாப்ல காலிஸ்தான் ஒரு நாடை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேக்சிமம் எங்க இருக்கிறாங்கன்னா கனடால இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை கவனிக்கக்கூடிய வேலை இந்த ரா அண்ட் அனாலிசிஸ் விங் அவங்களோட வேலை. அதே மாதிரி இந்த லஷ்கர் இ தொய்பா, இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்கள் இவங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டில இருந்து இந்திய நாட்டுக்குள்ள வராங்க. அந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் சேர்ந்தவங்க சிலர் இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் பட் இவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. யாரு? லஷ்கர் இ தொய்பாலாம். பட் அவங்களுக்கு சப்போர்ட்டா உள்ள சில உள்ளூர் துரோகிகள் இங்க இருக்காங்க. அவங்க வெளிநாட்டில் இருக்கனால அவங்களை நோக்கி நம்ம வெளியே போகணும்னா எல்லை தாண்டி போக வேண்டியது. அப்போ பிரச்சனைகள் வருது. அப்போ மிலிட்ரி ஆபரேஷன் தேவைப்படுது. ஆனா அந்த நக்சலைட்னு சொல்றீங்க இல்லையா, இங்க வந்து மேற்கு வங்காளத்துல நக்சல் பாரி அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல தான் அந்த தீவிரவாத இயக்கம் 1960 உருவாச்சு. சைனாவில இருந்து வந்த இந்த தீவிரவாத இயக்கம் அந்த ஊர்ல நக்சல் பாரி அப்படிங்கிற ஊர்ல தான் தீவிரமடைஞ்சு வளர்ந்தது. அதனால அவங்கள நக்சல் பாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த தீவிரவாத இயக்கம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் வந்தது. தமிழ்நாட்டுக்கு அந்த இயக்கம் பரவி வர்ற சமயத்தில் தான் திரு வால்டர் தேவாரம் அவங்க வந்து அப்போ டிஐஜிஆர் தான், வேலூர் டிஐஜிஆர், அவங்க வந்து இந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க எல்லாரையும் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டார். அந்த இயக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள இது வரைக்கும் வரல. அப்படி வந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்க மாநிலத்திலேருந்து இங்கே வந்து ஏதாவது ட்ரைனிங் எடுக்க வருவாங்க, ஏதாவது போவாங்களே தவிர அவங்களோட பெரிய லெவலில் உள்ள அந்த இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் இருக்காங்க. சொல்ல போனால் 9 மாநிலங்களில் மறைமுகமாக அவங்க தான் பெரிய லெவலில் இருக்காங்க. மறைமுகமான ஆட்சியை அவங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுங்க. அது உண்மை இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது, போலீஸ் இருக்குது, ராணுவம் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க அதிக அளவில் இருக்கிறாங்க. அவங்களோட தாக்கம் ஜாஸ்தி இருக்குது. அவங்களோட நோக்கம் என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்க சொல்றது என்னன்னா, பணக்காரங்க, உயர்ந்த ஜாதிக்காரங்க
இவங்க வந்து கீழே இருக்கிறவங்கள, ஏழைங்களை, மலைவாழ் ஜனங்களை அவங்கள நசுக்கிறாங்க. அதனால அவங்கள ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இயக்கம். ஆனால் இப்போ சமீப காலமா அவங்க வந்து ஒரு நக்சலைட் வீட்டில் கஞ்சாவெல்லாம் அறுவடை பண்ணி ஆந்திராவில் கிட்டத்தட்ட 400 கிலோ ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காரு. அவரை பிடிச்சிட்டாங்க. பார்த்தா அவர் ஒரு நக்சலைட் தலைவர். அவங்களும் வந்து போதைப் பொருள் இடத்துல வியாபாரத்துல இறங்கிட்டாங்க. அதே மாதிரி பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு கர்நாடகாவில் ஒரு ஸ்டேட் பேங்க்ல கொள்ளையடிக்கிறாங்க 2 பேர். அந்த பணத்தை கொண்டு நிரப்ப வருவாங்க இல்லையா, அவங்கள சுட்டுட்டு பணத்தை எடுத்துடுறாங்க. லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போறாங்க. ஹைதராபாத்ல இருந்து ஒரு ஓம்னி பஸ்ல கிளம்புறாங்க. ஓம்னி பஸ்ல கிளம்புக்கு டிக்கெட் போட்டு இது பண்ணுறப்போ அவங்க உணர்ந்த பண்டில், அந்த கொள்ளையடிச்ச பண்டில்லாம் அதில் இருக்கு. அதை பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தூக்கி வைக்கல அந்த ஓம்னி பஸ்ஸோட கிளீனர் சந்தேகப்பட்டு என்ன இது நீட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ரூபா நோட்டு. ஐயோ ரூபா நோட்டு அவனையும் சுட்டு கொண்டு வராங்க. ஏற்கனவே பணத்தை நிரப்ப வந்தவங்க சுட்டு கொண்டாங்க. 2வது இங்கே சொன்னாங்க. 3வது அங்கே எங்கேருந்து கிளம்பி போறாங்க அப்படின்னா ஒரிசாவுக்கு போறதா சொன்னாங்க. கடைசியில் விசாரிச்சு பார்க்கல இந்த நக்சலைட் இயக்கத்தை வச்சிருந்தவங்க தான் அவங்களோட பணத்துக்காக பேங்கை வந்து கொள்ளையடிச்சு போறாங்க. பேங்க்ல நிரப்ப வந்த பணத்தை, ஏடிஎம்ல நிரப்ப வந்த பணத்தை கொள்ளையடிச்சு போறாங்க. அப்புறம் இது உடனே தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மத்திய அரசு வந்து இராணுவப்படை, துணை இராணுவப்படை அடைஞ்சு அங்கே 18 பேர் அந்த இயக்கத்தை எடுத்து சுட்டு கொண்டுட்டாங்க. இப்பவும் நம்ம உள்துறை அமைச்சர் வந்து அதிகமாக இவங்க இருக்கிறது எல்லாமே அந்த சைடு தான். வெஸ்ட் பெங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் அந்த மாதிரி ஏரியாக்கள், பீகார் அந்த பார்டர்லாம் இருக்காங்க, ஒரிசா அந்த ஏரியாவில் இருக்காங்க, ஆந்திராவிலையும் இருக்காங்க. ஆந்திராவில் பீப்புள்ஸ் வார் குரூப் அப்படின்பாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரில் இருக்காங்க. அந்த மாதிரி இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்களால காவல்துறைக்கும் இந்திய அரசுக்கும் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய இடையூறுகள் ஏற்படுது. அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இவங்க உள்ளூர் தீவிரவாதிகள், அவங்க வெளியூர் தீவிரவாதிகள், எல்லை தாண்டிய தீவிரவாதம், இது உள்ளூர் தீவிரவாதம். இது வந்து இந்தியா முழுக்குமே பறந்து இருக்குது. ஆனால் அது எல்லாம் ஒழிக்கப்பட்டு வருது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரணடைஞ்சிட்டு வராங்க. அவங்களோட அந்த வாழை வந்து ஒட்ட நறுக்கிற வேலையை நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் 2 தீவிரவாதத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ பார்த்தீங்கன்னா நக்சலைட் தீவிரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அமித்ஷா அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தீவிரவாதங்கள் ஒழிக்கப்படணும். ஒழிச்சாதான் நாடு நிம்மதியாக இருக்கும், நாடு முன்னேற முடியும். அதுக்காக இந்த நக்சலைட்டின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் போட்டிருக்காங்க. அதன்படி தேடுதல் வேட்டை நடக்குது. அதில் வந்து காவல்துறையை நோக்கி சொல்கிறாங்களோ இங்கே திருப்பி சொல்கிறாங்க. அதில் என்கவுண்டர்லாம் இறந்து போயிடுறாங்க. சிலர் திருந்தி வாழன்னு நினச்சி ஆயுதங்களை ஒப்படைச்சி சரணடைகிறாங்க. சரணடைஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை வந்து மன்னிச்சு விடக்கூடிய அளவுக்கு சட்டத்தில், நீதிமன்றத்தில் அவங்க காவல்துறை வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அதனால சரணடைங்கன்னு சொல்லுவாங்க. சிலர் சரணடைஞ்சிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இன்னும் ஆக்ஷன்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து பார்க்கையில நியாயமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க செயல்முறைகள் எதுவுமே நியாயம் கிடையாது, சட்டத்துக்கு விரோதமானது. சார், இப்போ பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் இது 3ஆம் உலக போரா இருக்குமா சார்? பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்காது. பாகிஸ்தான் தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி போரை உருவாக்கும். அப்படி போர் திணிக்கப்பட்டால் பாகிஸ்தான் அழிக்கப்படும். பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா யாருமே கிடையாது. முஸ்லீம் கண்ட்ரிஸ் கூட அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. பக்கத்தில் இருக்க ஆப்கானிஸ்தான், அங்கே வந்து தலிபான் ஆட்சி நடக்குது. அந்த தலிபான்கள் கூட பாகிஸ்தானில் தீவிரவாதம் வளர்றதை விரும்பலை. சிரியா நாடு, அந்த நாட்டிலையும் தீவிரவாதிகள் நிறைய இருக்காங்க. ஆனால் அவங்களும் கூட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல, இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சவுதி மன்னர் அவரும் இந்தியாவுக்கு ஆதரவாக தான் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா நமக்கு ஆதரவாக இருக்குது, ரஷ்யாவும் நமக்கு ஆதரவாக இருக்குது. சைனா மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவங்களும் கூட இந்த சூழ்நிலைகள்லாம், இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படி ஒரு உலகப்போர் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. இந்தியாவை சமாளிக்கவே அவங்களால முடியாது. அவங்க பக்கத்தில் நியாயம் இருந்தால் கூட யாராவது சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அவங்க பக்கத்தில் நியாயம் இல்லை. அவங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்த நாடுகளே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவங்க நடந்துக்கிற முறை சரியில்லை. அமெரிக்கா கிட்ட நிறைய உதவிகளை வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவே இவங்க வந்து நிறைய தீவிரவாதத்தை வளர்த்தாங்க. அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வருதுனால அமெரிக்கா வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. அதனால அவங்க வந்து இந்தியாவும் ஒரு பெரிய வல்லரசு. அவங்க வந்து இந்தியா மீது மோதி அவங்களால ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு சப்போர்ட்டுன்னு வந்தால் சைனா மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, வருவாங்கன்னு சொல்ல முடியாது.
அதனால இது உலக போரா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. நன்றி சார்.